நம்ம நிறைய ஃபாரின் மார்க்கெட்டில் இந்த மாதிரி காருங்க வந்து பார்ப்போம். ஸோ அது உங்களுக்கு கியா வந்து இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நீங்கள் லாங் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த காரோட ஒரு பெஸ்ட் கார் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் கிடைக்காதுன்னு சொல்லலாம். நம்ம இந்த செக்மெண்ட்டில் ஒரு பேனரமிக் சன்ரூஃப் வெறும் கியா சிராஸில் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டோரோட தட்டு கேட்பேன் எப்படி இருக்குன்றதை. இப்போ நம்ம ஒரு கார்னரில் இப்படி போகிறோம். உங்களுக்கு லெஃப்ட்டில் வந்து வண்டி வருதுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் மினி கியா EV9. எஸ் யூ ஹர்ட் இட் ரைட். இது 2025 கியா சிராஸ் HTX வேரியன்ட் இது. அண்ட் இந்த வீடியோ நம்ம இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சில ஃபீச்சர்ஸ் HTX வேரியன்ட்லேயே சில மாடல் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது என்னென்னன்றதை சொல்ல போகிறேன். கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ப்ரைஸிங் என்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் கம்பேர்ட் டு இட்ஸ் ரைவல்ஸ் இந்த கார் உங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் போகிற எஃபர்ட்டுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அண்ட் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கேபிட்டல் கியா பெருங்குடி ஃபார் லெண்டிங் மீ திஸ் கார். நீங்கள் கியா கார்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா பிஸ்னஸ் ஹெட்ஸோட நம்பர்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா பெஸ்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் 2025 கியா சிராஸ் HTX வேரியன்ட் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் கியூப் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டார் மேப் DRLs அண்ட் இதுலேயே உங்களுக்கு டர்ன் சிக்னல்ஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஹெட்லாம்ப்ஸ் பற்றி பேசும்போது 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டாப் அண்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு ரேடார் அண்ட் லெவல் 2 ADASல உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த வேரியண்ட்டில் அது உங்களுக்கு கிடையாது. இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த காரோடைய டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது. பிகாஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹை ஸ்டாண்ட்ஸாக இருக்குது அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அப்படியே கட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் சொல்லலாம். எப்படி காரன்ஸில் கியா வந்து உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு சிராஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஸோ உங்களுடைய தாட்ஸ் இந்த டிசைன் பற்றி என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டோரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த காரோடைய டிசைன் நிறைய பேருக்கு வந்து ஹிட் ஆர் மிஸ்ன்னு சொல்லலாம். நம்ம சைடில் வந்து ஃபுல்லாகவே ஒரு பாக்ஸி டிசைன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஸோ இதில் ஒரு ஃபில்லட் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டிசைன் லாங்குவேஜில் பேசும்போது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்து விண்டோ ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து இந்த காரோடைய ஸ்பேஸாக இருக்கட்டும் இல்லை லைட்டிங்காக இருக்கட்டும் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம டிரைவர் சைடில் உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ளஷ் டைப்பில் உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் இருக்குது. ஸோ இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி திறக்கணும் அந்த காரோடைய டோரை. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. XUV 700 அந்த மாதிரி நிறைய காசில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதே தான் உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இது வந்து ஏன் கியா EV9 மாதிரி ரிசம்பிள் ஆகுது, மினி கியா EV9 சொல்லியிருந்தேன் இல்லையா இன்ட்ரோவில். ஸோ அது ஏன் அப்படின்னாக்க இந்த ஃப்ரண்ட் டிசைன் லாங்குவேஜ்னு சொல்லலாம். நம்ம ஃப்ரம் EV9 உங்களுக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்குது. அது பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கு. பிகாஸ் EV9 அவ்வளோ ப்ரீமியமான கார் அது. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு டிசைன் லாங்குவேஜை இன்ஸ்பயர் பண்ணதுன்றது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஓஆர் விம்ஸில் உங்களுக்கு இன்டிகிரேட்டட் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாடி கலரில் தான் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ கலர்ஸ் பற்றி அப்புறம் உங்களுக்கு வேரியன்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட நீங்கள் பார்ப்பீங்க. மொத்தம் 6 வேரியன்ஸ் இந்த கார் வந்து உங்களுக்கு வருது. டைமென்ஷன்ஸ் இப்போ நான் ஸ்க்ரீனில் போட நீங்கள் பார்ப்பீங்க. டயர் சைஸ் பற்றி பேசிவிடும். நம்ம இதில் வந்து உங்களுக்கு MRF-க்கான டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 215/60 R16. ஸோ 16 இன்ச்க்கான டைமண்ட் கட் அலைஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப திக்கான கிளாடிங் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு காம்பேக்ட் SUV அப்படின்னு பிச் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நல்லாவே ஒரு பெரிய கிளாடிங்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில்வர் எலிமெண்ட்டும் போகுது. ஸோ ரொம்ப பிளெயினாக பிளாக்காக இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ சில்வர் கலர் கொடுத்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா இருக்கு பார்க்குறதுக்குன்னு சொல்லலாம். நம்ம ரூஃப் ரெயில்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா திஸ் இஸ் பிரிட்டி மச் ஃபங்க்ஷனல். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ரிஜிடாக இருக்குது. உங்களுக்கு நான் இப்படி பிடிச்சி ஆட்டி காட்டுறேன் வண்டியை. ஸோ நல்ல ரிஜிடாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம ஸோ லோட் கேரிங் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான். மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் நல்ல ஹை ஸ்டாண்ட்ஸாக தான் இருக்குது. கேமரா நான் மேலே தூக்கி காட்டினா தான் உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ அந்தளவுக்கு ஹை ஸ்டாண்ட்ஸாக தான் இருக்குது. அப்படி ரியரில் பாருங்கள். கண்டிப்பாக இந்த காரோடைய டிசைன் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஸோ நம்ம நிறைய ஃபாரின் மார்க்கெட்டில் இந்த மாதிரி காருங்க வந்து பார்ப்போம். ஸோ அது உங்களுக்கு கியா வந்து இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ டிசைன் லாங்குவேஜில் கியா வந்து இந்த காரில் நல்லாவே பண்ணியிருக்காங்க தான் என்னுடைய ஒப்பீனியன். டெயிலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து DRL மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் லேம்ப் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தான் இந்த காரோடைய டெயில் லேம்ப்ஸ் பற்றி. ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ரியர் வைப்பர், வாஷர், டிஃபாகர் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கியாக்கான லோகோ இருக்குது, சிராஸ்க்கான பேஜிங் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் ரியரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டாப் அண்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு 6 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு ரியர்லேயே வரும். அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்படியே நம்ம பூட் பற்றி பார்த்துருவோம். உங்களுக்கு மொத்தம் 390 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து இந்த காரில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க நார்மலாக பார்க்கும்போது. இதே நீங்கள் செகண்ட் ரோ சீட்ஸை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் நகர்த்திட்டீங்க அப்படின்னாக்கா அப் டு 465 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட்ஸ் ஈக்குவலன்ட் டு செல்டாஸ். பார்சல் ஷெல்ஃப் பார்த்தோன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது.
நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் இலுமினேஷன் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதான் அந்த காரோடைய பூட் ஸ்பேஸ் பற்றி. லோடிங் லிப் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது, பட் உள்ள டெப்த் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வந்து நிறைய இதுலேருந்து அடுக்கி வைக்கலாம் மேலே வரைக்கும். ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு இந்த காரில் இருக்குது. கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்பேர் டயர் வந்து 195/65 R15 ஒரு சைஸ் கம்மியாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டாப் அண்ட் வேரியண்ட்டில் 17 inches உங்களுக்கு வந்து வெளில வரும், 16 உள்ளே வரும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 15, 16, 17 3 inches உங்களுக்கு வந்து வேரியன்ஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும் இந்த காரோடைய டயர் சைஸ் வெளில பேசும்போது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு செகண்ட் ரா சீட்ஸ்க்கு போயிடுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். எனக்கு ஒரு தாட் இருக்குது, இது நீங்களும் அக்ரி பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் லைக் திஸ், இதையே நம்ம ஆப்போசிட்டாக வச்சோன்னா இப்படி இழுத்து நம்ம இப்படி திறக்கலாம் இல்லையா? ஸோ உங்களோட தாட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு 2 step ஜாப் மாதிரி இருக்குது, பட் அது வந்து நம்ம இப்படி அமுக்கிட்டு இப்படியே திறந்துடலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி தோணுச்சு, உங்களுக்கும் அப்படி தோணுதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓப்பன் பண்ணேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சன் பிளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அண்ட் கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேனல் ஃபுல்லாகவே உங்கள் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் தான், இங்கேயும் உங்களுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் தான். இது உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக். அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட்டில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ்க்கான பட்டன் வந்து உங்களுக்கு வரும். டாப் அண்ட் வேரியண்ட்டில் ரியர் சீட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம். பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். சில்வர் கலரில் டோர் ஹேண்டில்ஸ் இருக்குது. கீழே பார்த்தோன்னா இந்த எலிமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட் மாதிரி இருக்கும், பட் இது வந்து உங்களுக்கு லைட் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிப் தான். பட் பார்க்கறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது. பாட்டில் ஸ்டோரேஜ் இருக்குது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்க யூ கெட் 2 adjustable headrest. அண்ட் இந்த upholstery மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. 2 கலரில் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. மேலே வந்து கிரே, கீழே வந்து டார்க் கிரே மாதிரி இருக்குது. 4-way adjustable சீட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். 4-wayனாக்க உங்களுக்கு இந்த சீட்டே ஃப்ரண்ட் பேக் புஷ் ஆகும். அண்ட் இந்த ரிக்ளைனும் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ தூரம் கீழே போகுதுன்னு பாருங்கள். ஃபார் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு அந்த சீட் வந்து நார்மல் சீட்டிங் பொசிஷன், எல்லா காரில் இந்த சீட்டிங் பொசிஷன் எப்பவுமே இருக்கும். பட் இந்த காரில் ரிக்ளைன் பாருங்கள். ஜஸ்ட் லுக் அட் த ஆங்கிள். நீங்கள் லாங் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த காரோட ஒரு பெஸ்ட் கார் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் கிடைக்காதுன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அதான் அந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி. நடுவில் பார்த்தா ஆம்ரெஸ்ட் இருக்குது, 2 கப் ஹோல்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, 2 ஏசி வென்ட்ஸ், கீழே வந்து 2 USB-Cக்கான சார்ஜர் வித் ஃபோன் ஹோல்டரும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 2025 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இந்த USB-C சார்ஜர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. இந்த இடத்துல பார்த்தோன்னா மேக்ஸின் ஹோல்டர் இருக்குது. அண்ட் உள்ள இது ஆக்சுவலாக இப்போ கவர் போட்டிருக்கு, பட் இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கே ஒரு பாக்கெட் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோன் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கீழே ஹம்ப் இருக்குது. அப்படி இருந்தாலும் உங்களால் வந்து 2 அடல்ட் ஒரு குழந்தை வந்து ஈஸியாக உட்கார முடியும். அண்ட் மேலே பாருங்கள், ஏதோ மேலே ஃபுல்லாகவே கிளாஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பிகாஸ் இந்த செக்மெண்ட்டில் ஒரு பேனரமிக் சன்ரூஃப் வெறும் கியா சிராஸில் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் லுக் அட் த சைஸ். உங்களுக்கு ரியர் ஹெட்ரெஸ்ட் இங்கே இருக்கா, நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு தலைக்கு மேலே வரைக்கும் உங்களுக்கு வந்து சன்ரூஃப் வருது. ஸோ அப்படியே செகண்ட் ரோ சீட்ஸில் உட்காந்து சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிருக்கேன், 5'7" ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ். அண்ட் டோரோட த்ரெட் கேட்பேன் எப்படி இருக்குன்றதை. வெரி குட். அண்ட் ஆஸ் யூ கேன் சி, எனக்கு இந்த காரில் ஸ்பேஸில் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. பிகாஸ் இந்த ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்படியும் பார்க்கும்போது பின்னாடி பாருங்கள் லெக் ரூம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அண்டர் தியர் சப்போர்ட் இஸ் ரியலி குட். முக்கால்வாசி தை வந்து கவர் ஆகுது எனக்கு. ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம். அண்ட் ஹெட்ரூமில் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. இந்த காரில் வந்து உங்களுக்கு பேனரமிக் சன்ரூஃப் இருக்குது. அப்படி இருந்தும் இந்த காரில் ஹெட்ரூம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நான். அண்ட் இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காரில் ஸ்பேஸில் கியா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ் வித் த சீட்டிங் கம்ஃபர்ட் இன் திஸ் கார். இது வந்து ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேயே இந்த மாதிரி செக்மெண்ட்டில் உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் தருது அப்படின்றது. ஸோ குடோஸ் டு கியா ஃபார் தட். அண்ட் என்னோட ஃபேவரட்டான ஃபீச்சர் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த சன் பிளைண்ட் தான். பிகாஸ் சம்மர் டைமில் இந்த காரோடைய இந்த சன் பிளைண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் எதாவது எடுத்து ஒன்று போட்டிங்க அப்படின்னாக்கா சில சிட்டிஸில் உங்களுக்கு போலீஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாக்லேயே ஓஇஎம்லேயே தருது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம். இதுதான் இந்த காரோடைய செகண்ட் ரோ சீட்ஸில் இருக்கிற சீட்டிங் கம்ஃபர்ட். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இப்போ நான் இந்த காரோடைய ஃபர்ஸ்ட் ரோ சீட்ஸில் உட்காந்துட்டு இருக்கிறேன். அண்ட் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த காரோடைய சீட்ஸ்ன்றது. பிகாஸ் எனக்கு இந்த காரோடைய அந்த போல்ஸ்டர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது. இறுக்கி உட்கார்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. டபுள் டீகட் ஸ்டியரிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு அந்த எர்கனாமிக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபங்கியான டிசைனாக இருக்கட்டும், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் ஹெட்ரூம் வேறு லெவல்னு சொல்லலாம் நம்ம. இல்லை ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இருந்தாலும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமான சீட்டிங்கில் உட்காந்துருக்கேன். இன்னும் லோவாக உட்காருவேன்.
அப்படி உட்காந்தாலும் எனக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. என் ஹைட்டோட நீங்கள் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஹைட் ஏற்றி உட்காந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இருக்காதுன்னு சொல்லலாம். நம்ம ஃபுட்வெல் இஸ் ரியலி குட். ஈவன் இதில் இது வந்து உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து லெஃப்ட்டில் ப்ராப்பர் டெட் பெடல் இருக்குது காலுக்கு. ஸோ நீங்கள் கிளச் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஹைவேஸில் போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஈஸியாக டெட் பெடலில் கால் வச்சுட்டு நீங்கள் வந்து லாங் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து ஓட்டிட்டு போகலாம் அந்த காரை. அதான் அந்த காரோடைய மெயின் சீட்டிங் கம்ஃபர்ட்டில் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி இப்போ நம்ம பேசிடுவோம். ஸோ ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ்க்கு போயிடுவோம். ஓப்பன் பண்ணேன் அப்படின்னாக்க யூ கெட் வென்டிலேட்டட் சீட்ஸ் பட்டன் ஓவர் ஹியர். சில்வர் கலரில் உங்களுக்கு டோர் ஹேண்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கீழே வந்து பாட்டில் ஹோல்டர் அண்ட் அம்ப்ரெல்லா ஹோல்டரும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதர் அம்ப்ரெல்லா ஹோல்டர் ஆர் சின்ன பாட்டில் வந்து நீங்கள் வைக்கலாம். மேலே ஃபுல்லாக கண்ட்ரோல்ஸ் இருக்குது ஃபார் ORVM, சென்ட்ரல் லாக்கிங், பவர் விண்டோஸ் அண்ட் ஆல். உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா 6-way மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்ததுன்றது நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம் நம்ம. அண்ட் அப்படியே உள்ளே பார்த்துருவோம். ஸோ உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் ஹெட்லைட் லெவலர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த எல்லா எலிமெண்ட்லையும் உங்களுக்கு இந்த க்ரீன் ஸ்ட்ரிப் கொடுத்ததுன்றது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே நம்ம ஸ்டியரிங் பற்றி பேசுகிறோம். ஸ்டியரிங் பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது அப்படின்றது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிசைன் உள்ள ஒரு ஸ்டியரிங் வந்து சிராஸில் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் கியாவுடைய லோகோ பாருங்கள், சென்ட்ரல் எல்லாம் லைட்டாக ஆஃப் செட் பண்ணி உங்களுக்கு ரைட்டில் வச்சுருக்காங்க. லெஃப்ட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் மற்ற கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது, MIDக்கான கண்ட்ரோல்ஸ். ரைட்டில் ஃபுல்லாக மீடியா கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டிச் டபுள் ஸ்டிச்லாம் கொடுத்ததுன்றது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணதுன்றது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. டில்ட்கான ஃபங்க்ஷன் இருக்குது, டெலஸ்கோபிக் உங்களுக்கு கிடையாது. ஹெட்லாம்ப் கண்ட்ரோல்ஸ், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. லெஃப்ட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆட்டோ வைப்பர் கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வைப்பர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான லீவர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. லெட்ஸ் டாக் அபவுட் தி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். உங்களுக்கு வந்து 12.3 இன்ச்க்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. லெஃப்ட்டில் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர், ரைட்டில் வந்து டாக்கோமீட்டர் இருக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த இடத்துல பட்டன் இருக்கும். இன்ஃபோலாம் உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நல்ல டீசெண்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் டெல்டில் லைட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. எனக்கு கியாவுடைய இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ஃபிலிம் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் மங்கலாக தெரியும், பட் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து நல்ல ஸ்லீக்காக இருக்குது இந்த காரோட இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. திஸ் சப்போர்ட்ஸ் வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ளோசிங் கிராஃபிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அப்படியே. ஸோ கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஏதோ பெரிய கன்சோல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஏசிக்கானது. ஸோ ஃபுல்லாக ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. சார்ஜிங் ஹப்புன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ சார்ஜிங் ஹப்பில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த இடத்துல எய்தர் நீங்கள் வந்து வெறும் சார்ஜிங் வேணும் அப்படின்னாக்க இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு சார்ஜிங் ப்ளஸ் கனெக்டிவிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரி. இந்த இடத்துல வந்து 12 வோல்ட்கான சார்ஜிங் சாக்கெட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கும் கீழே பார்த்தோம் அப்படின்னாக்க டாப் அண்ட் வேரியண்ட்டில் இந்த இடத்துல உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர் வரும். பட் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜாக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் DRVM மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. அதுக்கும் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்க 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ்க்கான கியர் லீவர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பின்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு மேனுவல் ஹேண்ட் பிரேக் அண்ட் 2 கப் ஹோல்டர் இருக்குது. அதுக்கும் பின்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது ஆம்ரெஸ்ட்டோட. ஸோ இந்த ஆம்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா நாட் மூவபிள், ஃபிக்ஸ்டாக தான் உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரேஜில் நீங்கள் எய்தர் ஏதாவது காயின்ஸ் வைக்கணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், ஏதாவது சின்ன பொருள் இருந்தால் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். க்ளவ் பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல டீசெண்டான சைஸில் தான் உங்களுக்கு வந்து இருக்குது. மேலே பார்த்தோன்னா யூ கெட் சன் வைசர், வேனிட்டி மிரரும் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லைடபிள், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்தமாதிரி ஸ்லைடபிள். ஸோ இப்படி ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகும். இந்த சைடு உங்களுக்கு டோல் ரிசிப்ட் ஹோல்டர் மட்டும் இருக்குது. நடுவில் ஒரு மேனுவலி டிம்மிங் IRVM வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் மேனுவலாக இப்படி நீங்கள் டிம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது. 2 லைட்ஸ் இருக்குது. ஒயிட் லைட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சன்ரூஃப் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நல்ல பெரிய சைஸில் உங்களுக்கு வந்து சன்ரூஃப் இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் கிடையாது, நார்மல் சீட் பெல்ட்ஸ் தான். இன்னொரு நல்ல ஒரு விஷயம் நான் என்ன கவனிச்சேன் அப்படின்னாக்க, இது வந்து உங்களுக்கு வண்டி ஓட்டும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் கவனித்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு குவார்ட்டர் பேனல் மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்குது இல்லையா, அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஃபுல்லாக. ஸோ அதனால் பார்த்தோன்னா பெரிய ஒரு பிளைண்ட் ஸ்பாட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் கியா அது பண்ணாமல் இந்த இடத்துல கிளாஸ் கொடுத்தது அப்படின்றது கண்டிப்பாக. இப்போ நம்ம ஒரு கார்னரில் இப்படி போகிறோம், உங்களுக்கு லெஃப்ட்டில் வந்து வண்டி வருதுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கியா இதை ரொம்ப யோசிச்சு சூப்பராக பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் நம்ம. அப்படியே இந்த காரோட கீ பார்த்துருவோம். இப்போ வர கியாவுடைய கீஸ் எல்லாம் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அவங்க வந்து டிசைன் சூப்பராக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம. இப்போ நான் எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் இந்த இடத்துல கீ வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும். கீயோடைய லோகோ நீங்களே பார்க்கலாம். ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது. அண்ட் இதே நான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சேன் அப்படின்னாக்க எல்லா விண்டோஸும் ரோல் டவுன் ஆகும். ஸோ நீங்களே பார்க்கலாம்.
எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது. அதே நான் வந்து லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வச்சேன் அப்படின்னாக்க எல்லா விண்டோஸும் உங்களுக்கு ரோல் அப் ஆகும். நீங்களே பாருங்கள். ஸோ கியா அதில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. காரில் வந்து உங்களுக்கு HTX வேரியண்ட்லேயே உங்களுக்கு சில மாடல்ஸில் மட்டும் தான் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் தராங்கன்றது. அது என்ன அப்படின்னாக்க இப்போ இது வந்து உங்களுக்கு பெட்ரோல் மேனுவல், இது பெட்ரோல் டர்போ மேனுவல், பெட்ரோல் டர்போ DCTயில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த DCTயில் உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னாக்க நீங்கள் வாங்குறீங்கன்னா, ஸோ நான் உங்களுக்கு அப்படியே சைட் பை சைட் காட்டிடுறேன். இது அப்படியே ஒரு கம்பேரிசன் மாதிரி ஆயிடுச்சு இந்த வீடியோ. ஸோ இதில் பார்த்தோன்னா இது வந்து மேனுவல் காரு. இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு ரியரில் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே நீங்கள் DCT போகிறீங்க அப்படின்னாக்க யூ கெட் டிஸ்க் பிரேக்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்ஸ். இது ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்க வெறும் DCTயில் மட்டும்தான் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மோட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மோட்ஸில் உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 2 டிஃப்ரென்ஸ் இந்த DCTயில் மட்டும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். நம்ம லெட்ஸ் டாக் அபவுட் த இன்ஜின். உங்களுக்கு இந்த காரில் வந்து 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து உங்களுக்கு டர்போ GDI, அதாவது 1 லிட்டர் 3 சிலிண்டர் TGDI இன்ஜின் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. திஸ் ப்ரொடியூசஸ் 118 bhp ஆஃப் பவர் அண்ட் 172 Nm ஆஃப் டார்க். இது வந்து உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 7 ஸ்பீட் DCTயில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 17.68 kmpl வந்து கிளைம் பண்ணுறாங்க. உங்கள் டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து அது வந்து உங்களுக்கு மாறும். 45 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னொரு இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 1.5 லிட்டர் CRDI இன்ஜின். இதே இன்ஜின் தான் உங்களுக்கு சானட்டாக இருக்கட்டும், செல்டாஸாக இருக்கட்டும், காரன்ஸாக இருக்கட்டும், கிரெட்டா, அந்த மாதிரி நிறைய காசில் இந்த 1.5 லிட்டர் CRDI இன்ஜின் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 114 bhp ஆஃப் பவர் அண்ட் 250 Nm ஆஃப் டார்க். மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு இன்சுலேஷன் இதில் ப்ரொவைட் பண்ணலை. கீழே பார்த்தோன்னா டர்போ GDI அப்படின்ற ஒரு கவர் வந்து உங்களுக்கு இன்ஜின் மேலே இருக்குது. ஃபயர் வாலில் உங்களுக்கு இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு இன்ஜின் கார்டும் வந்து இந்த காரில் இருக்குது. ஸோ கீழேருந்து ஏதாவது அனிமல்ஸ் வருது அப்படின்னாக்கா அது உங்களுக்கு வராது. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் சேஃப்டி. இந்த காரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ABS வித் EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அப்புறம் உங்களுக்கு 8 பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த காரோடைய சேஃப்டி ஃபீச்சர்ஸில் கியா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் பில்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. பிகாஸ் டோரோட தட் நான் உங்களுக்கு காட்டினேன் எப்படி இருக்குன்றது. எல்லா பேனல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரிஜிடாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த காரோடைய சேஃப்டி ரேட்டிங் வரதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்காங்க நான் நம்புறேன். இதேமாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின் சிவிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.